இந்த உடலை விட்டு போனதுக்கப்புறம் நம்மளோட உணர்வு, நம்ம ஆன்மா எங்கே போகும்னு நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? மரணம்னு சொன்னாலே போதும், மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயமும், அடுத்து என்ன நடக்குமோங்கிற குழப்பமும் வர்றது ரொம்பவே இயல்பு. குறிப்பாக நம்ம நேசித்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது, அவங்க இப்போ எங்கே இருப்பாங்க என்கிற கேள்வி நம்ம மனசை வாட்டி வதைக்கும். இது வெறும் பயம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனுஷனோட ஆழமான ஒரு தேடல். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் மரணங்கிறது ஒரு முடிவு கிடையாது. அது ஒரு புதுவிதமான ஆச்சரியமான பயணத்தோட ஆரம்பம். அந்த பயணத்தோட ரகசியங்கள் என்ன? நம்ம கர்மா அந்த பயணத்தை எப்படி தீர்மானிக்குது? இது மரணத்தை பற்றின உங்கள் பயத்தை போக்கி வாழ்க்கையோட மிகப்பெரிய மர்மத்துக்கு ஒரு தெளிவை கொடுக்கலாம். ஒரு மாற்றம் மட்டுமே முதல்ல மரணம்னா என்னன்னு நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். அது ஒரு கதவை சாத்திட்டு இன்னொரு அறைக்குள்ளே நுழையிற மாதிரி தான். நம்ம உடம்புங்கிறது இந்த பூமியில் நம்ம ஆன்மா வாழ்கிறதுக்காக போட்டுக்கிட்ட ஒரு தற்காலிக சட்டம் மாதிரி தான். எப்படி நாம் பழைய துணியை கழட்டிட்டு புதிய துணியை மாற்றிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆன்மா ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கோ அல்லது உயர்ந்த உலகங்களுக்கோ பயணம் பண்ணுது. அப்போது ஆன்மானா என்ன? ஆன்மாங்கிறது முடிவே இல்லாத ஒரு தெய்வீக பெருங்கடலோட ஒரு சின்ன துளி. அது பரமாத்மாவோட ஒரு பகுதி. அதுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அதுக்கு அழிவே கிடையாது. அது நிரந்தரமானது. நாம் நான் சொல்கிறோமே, அந்த உணர்வு, அந்த சைத்தன்யம், அதுதான் ஆன்மா. நம்ம உடம்பு, மனசு, புத்தி எல்லாமே ஆன்மாவோட கருவிகள் தானே தவிர அதுவே ஆன்மா கிடையாது. யோசிச்சு பாருங்க. நாம் தூங்கும்போது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தூங்கி எழுந்ததும் மறுபடியும் நம்ம உணர்வுக்கு திரும்புகிறோம். மரணமும் இதே மாதிரி ஒரு நீண்ட தூக்கம்தான். அந்த தூக்கத்துக்கு அப்புறம் ஆன்மா ஒரு புத்தம் புதிய விழிப்பு நிலையை அடையுது. இந்த பூமிங்கிற பள்ளிக்கூடத்தில் அதோட பாடங்கள் முடிஞ்சதும் அது அடுத்த கட்டத்துக்கு போகுது. அந்த பயணம் எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ரகசியம். உடலை விட்டு பிரியும் ஆன்மாவின் அனுபவம் ஒருத்தரோட கடைசி நிமிடங்கள் நெருங்கும் போது உடம்புக்குள்ள என்னதான் நடக்குது? ஆன்மீக பார்வையில் இதை ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பு உயிர் சக்தியான பிராணன் 5 முக்கிய வழிகளில் வேலை செய்யுது. பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன். மரணம் நெருங்கும் போது இந்த பிராணசக்திகள் எல்லாம் ஒன்றொன்னா உடம்போட கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பிக்குது. முதல்ல கை கால்களில் இருந்து உயிர் சக்தி மெதுவாக உள்ளிழுக்கப்படும். இதனால தான் இறக்க போகிறவங்களோட உடம்பு சில்லுன்னு மாற ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த ஒட்டுமொத்த சக்தியும் முதுகு தண்டு வழியாக மேலே பயணித்து கடைசியாக மூளையோட மையத்தில் ஒன்று சேருது. ஆன்மா உடலை விட்டு வெளியேறுற அந்த தருணம் பெரும்பாலும் வலி இல்லாததாக தான் இருக்கும். ஒரு கனவிலிருந்து முழிக்கிற மாதிரி அல்லது ஒரு இறுக்கமான சட்டையை கலட்டுற மாதிரி அந்த அனுபவம் இருக்கும். ஆன்மா தன் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்த உடம்பை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு ஒரு பிரகாசமான சுரங்கப்பாதை வழியாக பயணிக்க ஆரம்பிக்கும். இந்த அனுபவத்தை மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்த நிறைய பேர் விவரிச்சிருக்காங்க. அந்த சுரங்கப்பாதையோட இறுதியில் ஆன்மா ஒரு புதிய உலகத்துக்குள்ளேயே நுழையுது. அந்த உலகம் எப்படி இருக்கும்? அதுதான் ஆன்மாவோட அடுத்த கட்ட பயணம். சூட்சம உலகம், ஆன்மாவின் இடைக்கால தங்குமிடம். உடம்பை விட்டு பிரிஞ்ச ஆன்மா உடனே இன்னொரு தாயோட கருவறைக்கு போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி அது ஒரு இடைப்பட்ட உலகத்துக்கு போகுது. இந்த உலகத்தை சூட்சம உலகம் அல்லது ஆஸ்ட்ரல் வேர்ல்டுன்னு சொல்கிறாரு. இந்த சூட்சம உலகம் நம்ம பூமி மாதிரியே நிஜமானது தான். ஆனால் அது ஒளியால் ஆனது. அங்கு இருக்கிற மலை, ஆறு, செடி, கொடி, விலங்குகள், மனுஷங்கன்னு எல்லாமே அதிர்வுகளால், அதாவது வைப்ரேஷனால் ஆனது. இங்கே இருக்கிற மாதிரி திடமான பொருட்கள் அங்கே கிடையாது. அங்கே ஈர்ப்பு விசை இல்லை. காலமும் இடமும் கூட நாம் கணக்கிடுற மாதிரி கிடையாது. நினைச்ச வேகத்தில் எங்கே வேணுனாலும் பயணிக்கலாம். ஒரு ஆன்மா இந்த சூட்சம உலகத்துக்குள்ளே நுழைஞ்சதும் அதுக்கு முன்னாடியே அங்கே போன அதோட அன்பானவங்க, நண்பர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் எல்லாரும் அதை வரவேற்க காத்திருப்பாங்க. இந்த சந்திப்பு ரொம்பவே ஆனந்தத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும். பூமியில் வாழ்ந்தப்போ பட்ட கஷ்டம், நோய், கவலை எல்லாம் அங்கே போனதும் மறைஞ்சு போயிடும். ஆன்மா தன்னோட உண்மையான ஒளிமிக்க சூட்சம உடம்புல ரொம்ப சுதந்திரமாக உணரும்.
ஆனால் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே மாதிரி அனுபவம் கிடைக்காது. ஒரு ஆன்மா சூட்சும உலகத்தில் எந்த இடத்துக்கு போகுது, எவ்வளவு காலம் அங்கே தங்குறதுக்கு அதோட கர்மாவை பொறுத்துது. கர்மாவின் கணக்கு உங்கள் பயணத்தின் வரைபடம். கர்மாங்கிற வார்த்தையே நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் என்ன? கர்மாங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. அது பிரபஞ்சத்தோட ஒரு சமன்படுத்தப்படும் விதி. நியூட்டனோட 3ஆம் விதி மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அதே போல நாம் செய்கிற ஒவ்வொரு செயல், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, நினைக்கிற ஒவ்வொரு எண்ணம் எல்லாமே ஒரு விதமான ஆற்றலை இந்த பிரபஞ்சத்தில் விதைக்குது. அந்த ஆற்றல் சரியான நேரத்தில் மறுபடியும் நமக்கே திரும்பி வருது. கர்மா ஒரு விதை மாதிரி. நீங்கள் மாங்கொட்டையை விதைச்சா மாமரம்தான் முளைக்கும். வேப்ப விதையை விதைச்சா வேப்ப மரம்தான் வளரும். அதோட பலனை நீங்கள் அனுபவிக்காமல் தப்பிக்கவே முடியாது. ஒரு மனுஷன் பூமியில் வாழும்போது அவன் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தோட பதிவுகளும் அவனோட சூட்சும உடம்புல பதிவாயிடுது. மரணத்துக்கு அப்புறம் ஆன்மா சூட்சும உலகத்துக்கு போகும்போது இந்த பதிவுகள் தான் அங்கு கிடைக்கிற அனுபவத்தை தீர்மானிக்குது. நல்ல செயல்கள், அன்பு, கருணை, பிறருக்கு உதவி செஞ்ச ஒரு ஆன்மா சூட்சும உலகத்தோட பிரகாசமான சந்தோஷமான உயர் பகுதிகளுக்கு போகும். அங்கே அது தெய்வீக இசையை கேட்கும், அழகான இடங்களை பார்க்கும், ஆன்மீகத்தில் இன்னும் உயரத்துக்கு போகிறதுக்கான வழிகாட்டுதல்களையும் பெறும். இதுக்கு நேர்மாறா தீய எண்ணங்கள், வெறுப்பு, பொறாமை, பேராசையோடு வாழ்ந்த ஒரு ஆன்மா சூட்சும உலகத்தோட இருண்ட கனமான குறைந்த அதிர்வுகள் கொண்ட பகுதிகளுக்கு ஈர்க்கப்படும். அங்கே அது தன்னோட தப்பான செயல்களோட விளைவுகளை ஒரு கனவு மாதிரி அனுபவிக்கும். இதுதான் நாம் நரகம்னு சொல்கிறதோட சூட்சும விளக்கம். ஆனால் இது ஒரு நிரந்தரமான தண்டனை இல்லை, தன்னோட தப்பை உணர்ந்து திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த கர்மாவோட கணக்கு ரொம்ப துல்லியமானது. ஒரு கணக்காளர் எப்படி வரவு செலவை சரியாக கணக்கு பார்க்கிறாரோ அதே மாதிரி பிரபஞ்சத்தோட விதி ஒவ்வொரு ஆன்மாவோட கர்ம கணக்கையும் சமன் செய்யுது. இந்த கர்ம கணக்கு தீரும் வரைக்கும் ஆன்மா பிறவி சக்கரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு. மறுபிறவியின் மர்மமும் அதன் நோக்கமும். சூட்சும உலகத்தில் தன்னோட கர்மாவோட ஒரு பகுதியை அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஆன்மா மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது. எதுக்காக இந்த பிறவி? மறுபிறவிங்கிறது ஆன்மாவோட வளர்ச்சிக்கும் கற்றுக்கிறதுக்குமான பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டம். ஒரு ஸ்டூடெண்ட் பரீட்சையில் ஃபெயில் ஆனால் மறுபடியும் அதே கிளாஸில் படிக்கிற மாதிரி ஆன்மாவும் தன்னோட பாடங்களை முழுசாக கற்றுக்கிற வரைக்கும், தன்னோட கர்மாவை தீர்க்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த பூமிங்கிற பள்ளிக்கூடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பிறவியோட நோக்கமும் போன பிறவிகளில் நாம் செஞ்ச தவறுகளை சரி செய்கிறதும், புது பாடங்களை கற்றுக்கிறதும், ஆன்மீகமாக நம்மை நாமே உயர்த்திக்கிறதும் தான். நம்மளோட ஆசைகள், பற்றுக்கள் தான் நம்மளை மறுபடியும் மறுபடியும் பிறக்க வைக்குது. ஒருத்தருக்கு பெரிய டாக்டர் ஆகணும்னு தீராத ஆசை இருந்தால் அடுத்த பிறவியில் அதுக்கு ஏற்ற சூழலில் அவர் பிறப்பார். ஒருத்தருக்கு பணத்து மேலே தீராத பற்று இருந்தால் அதை அனுபவிக்கிறதுக்கோ அல்லது அதோட நிலையாமையை உணர்த்துவதற்கோ ஒரு பிறவி அமையும். ஆன்மா தன்னோட அடுத்த பிறவியை எப்படி தேர்ந்தெடுக்குது? இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒரு ஆன்மாவோட கர்மாவுக்கும் நிறைவேறாத ஆசைகளுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட குடும்பம், நாடு, சூழல் அதுக்கு காந்த மாதிரி ஈர்க்கப்படுது. அந்த ஆன்மாவோட அதிர்வுகளுக்கு பொருத்தமான பெற்றோர்களை அது தேர்ந்தெடுக்குது. சரியான நேரம் வரும்போது அந்த ஆன்மா தாயோட கருப்பைக்குள்ளே நுழைஞ்சு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்குது. பிறந்ததும் போன ஜென்மத்தோட நினைவுகள் எல்லாம் ஒரு திரை போட்டு மறைக்கப்படுது. ஏன்னா பழைய நினைவுகள் இருந்தால் இந்த புது பிறவியோட பாடங்களை கற்றுக்க அது தடையாக இருக்கும். ஆனால் நம்ம குணங்கள், திறமைகள், காரணமே இல்லாத பயங்கள் எல்லாமே போன பிறவியோட பதிவுகளாக நம்ம கூடவே வருது. இதனால தான் சில குழந்தைகள் பிறக்கும் போதே அபாரமான திறமைகளோடு இருக்கிறதையும், சிலருக்கு சில விஷயங்கள் மேலே விவரிக்க முடியாத பயம் இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். வெவ்வேறு ஆன்மீக நிலையில் உள்ள ஆன்மாக்களின் பயணம் பூமியில் வாழ்கிற எல்லாருமே ஒரே மாதிரி ஆன்மீக முதிர்ச்சியோடு இருக்கிறதில்ல. அதே மாதிரி தான் மரணத்துக்கு பின்னாடி ஆன்மாவோட பயணமும் அதோட ஆன்மீக நிலையை பொறுத்து ரொம்பவே மாறுபடுது. சாதாரண மனிதனின் ஆன்மா நம்மில் பெரும்பாலானவங்க இந்த பொருள் உலகின் மீது அதிக பற்று வச்சு வாழ்கிறோம். இவங்களோட ஆன்மாக்கள் மரணத்துக்கு அப்புறம் சூட்சும உலகத்தில் கொஞ்ச காலம் இருந்துட்டு தங்களோட நிறைவேறாத ஆசைகளாலையும் கர்ம வினைகளாலையும் சீக்கிரமே மறுபடியும் பிறவி எடுப்பாங்க. இவங்களோட பிறவி சக்கரம் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும். ஆன்மீக பாதையில் இருப்பவரின் ஆன்மா தியானம், பிரார்த்தனை,
சுயநலமில்லாத சேவைன்னு ஆன்மீக வழியில் நடக்கிற ஒருத்தரோட ஆன்மா சூட்சும உலகத்தோட மிக உயர்ந்த ஒளிமயமான தலங்களுக்கு போகும். அவங்க மிகப்பெரிய யோகிகளையும் குருமார்களையும் சந்திச்சு பிரபஞ்சத்தோட ஆழமான ரகசியங்களை கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு மறுபடியும் பூமியில் பிறக்க வேண்டிய கட்டாயம் ரொம்பவே குறைஞ்சிடும். அவங்க மனசு வச்சா மனித குலத்துக்கு சேவை செய்கிறதுக்காக மட்டும் ஒரு குருவாகவோ ஞானியாகவோ திரும்பவும் பிறக்கலாம். ஞானமடைந்த ஆன்மா ஜீவன் முக்தர். பூமியில் வாழும்போதே தன்னுடைய எல்லா கர்மாவையும் அழித்து இறைவனை உணர்ந்த ஒரு ஞானியோட ஆன்மா மரணத்திற்கு பிறகு மறுபடியும் பிறக்கிறதே இல்லை. ஜீவ முக்தர்கள் உடம்பை விடும்போது எல்லையே இல்லாத அந்த பரமாத்மாவோட ஒன்றா கலந்துடுறாங்க. அவங்க சூட்சும உலகத்தையும் தாண்டி பிரபஞ்ச உணர்வோடு இரண்டரை கலந்துடுறாங்க. அவங்க எந்த உலகத்திலையும் திரும்பி பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பிறவி சுழற்சியிலிருந்து முழுமையான விடுதலையை, அதாவது மோட்சத்தை அடையிறாங்க. இந்த நிலையை அடையிறதான் ஒவ்வொரு ஆன்மாவோட கடைசி லட்சியம். விடுதலையின் பாதை. மோட்சத்தை அடைவது எப்படி அப்படின்னா, இந்த முடிவே இல்லாத பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுறது எப்படி? மரண பயத்தை ஜெயிச்சு நிரந்தரமான சந்தோஷத்தை அடையிறதுக்கு வழி என்ன? அதுதான் கிரியா யோகம். விஞ்ஞானபூர்வமான தியான முறை. சரியான செயல்களை செய்தல், நம்ம கடமைகளை எந்த பற்றி இல்லாமல் நேர்மையாக அன்போடு செய்கிறதன் மூலமாக நாம் புதுசாக கர்மாவை உருவாக்காமல் இருக்கலாம். செயலை செய், பலனை எதிர்பார்க்காதே, அதை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு என்கிற பகவத்கீதையோட சாரத்தை புரிஞ்சுக்கணும். தியானம்ங்கிற மனசை அமைதிப்படுத்தி நம்மளோட உண்மையான அடையாளமான ஆன்மாவை உணர்வதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. குறிப்பாக கிரியா யோகம் மாதிரியான உயர்நிலை தியான பயிற்சிகள் நம்ம முதுகுத்தண்டில் இருக்கிற உயிர் சக்தியை மேல் நோக்கி செலுத்தி நம்ம உணர்வு நிலையை உயர்த்துது. 1000 வருஷம் இயற்கையான பரிணாம வளர்ச்சிக்கு சமம் இந்த கிரியா யோகம். கர்ம விதைகளை வேகமாக எரித்து ஆன்மாவை தூய்மைப்படுத்துது. குருவின் வழிகாட்டுதல் ஆன்மீக பயணங்கிற ஒரு இருண்ட காட்டில் தனியாக போகிற மாதிரி. தகுதியான ஒரு குருவோட வழிகாட்டுதல் இருந்தால் நாம் பாதம் மாறாமல் பாதுகாப்பாக நம்ம இலக்கை அடையலாம். அந்த பாதையில் ஏற்கனவே நடந்து வெற்றி கண்ட ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. இந்த பிறவி பெருங்கடலை கடக்க உதவி செய்வார். இறைவனிடம் பக்தி எல்லாத்துக்கும் மேலே, கடவுள் மேலே முழுமையான நம்பிக்கையும் பக்தியும் வைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம செயல்கள் தியானத்தோட பலனை இறைவனோட கருணையாக ஏற்றுக்கிறப்ப நம்ம அகங்காரம் அழிஞ்சு ஆன்ம விடுதலை சுலபமாகுது. இந்த வழிகளை பின்பற்றும் போது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே மரண பயத்திலிருந்து விடுபடுறான். அவனுக்கு மரணம்ங்கிற ஒரு பழைய சட்டையை கலட்டுற மாதிரி ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா தெரியும். சுருக்கமாக சொல்லணும்னா, மரணங்கிறது ஒரு பயங்கரமான முடிவு இல்லை. அது ஆன்மாவோட அற்புதமான பயணத்தில் அது ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கம். நம்ம ஆன்மா இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சதும் அது தன்னோட கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூட்சும உலகத்துக்கு பயணம் செய்து அங்கு தன்னோட அனுபவங்களுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற பாடங்களை கற்றுக்க மறுபடியும் பிறவி எடுக்குது. இந்த பிறவி சக்கரத்தோட ஒரே நோக்கம், நாம் எல்லாருமே நம்மளுடைய உண்மையான தெய்வீக இயல்பை உணர்ந்து எல்லையில்லாத அந்த பரமாத்மாவோடு மறுபடியும் ஒன்று சேர்வது தான். தியானம், சரியான செயல், பக்தி, இது மூலமாக நாம் இந்த இலக்கை அடைந்து எல்லா துக்கங்கள்ல இருந்தும் பயங்கள்ல இருந்தும் நிரந்தரமான விடுதலையை பெற முடியும். அதனால் மரணத்தை கண்டு பயப்படாதீங்க. ஒவ்வொரு நாளையும் அன்போடையும் கருணையோடையும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாகவும் வாழுங்க. உங்கள் வாழ்க்கை தான் மரணத்துக்கு பிறகான உங்கள் பயணத்தை தீர்மானிக்கிற ஒரு தயாரிப்பு. கலங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே யோசிங்க. உங்கள் ஆன்மாவோட பயணத்தை இன்னும் ஆனந்தமானதாக மாற்றிக்க இன்னையில இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாற்றத்தை செய்ய போகிறீங்க? உங்கள் எண்ணங்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.